ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எதனால் உங்களுக்கு இந்த விஷயத்தில் நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறேன் அப்படின்ட்டு புரியுதா உங்களுக்கு அப்படின்னோடனே, புரியாமலாம் இல்லை, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனால் அதை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, சரி அதையெல்லாம் நினைக்காதீங்க நீங்கள். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் சரியாக இருக்கும், இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சது நம்ம செய்யாமல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாமல் தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு அடுத்ததில் எதையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் சரியாக இல்லை அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு நம்ம ஏன் இதுக்கு அடுத்ததில் இதெல்லாம் செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே அவங்களெல்லாம் சரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறதுக்கான இதை நான் தான் சொல்லணும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது தான், புரியாமல் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் எனக்கு இவங்களுக்கு அதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறதுக்கான காரணங்கிறது, நம்மள தேவையான விஷயத்த நம்மளே ஒரு சில விஷயங்களில் கரெக்டான இதில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. இதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எதுக்கும் நம்ம காரணத்தை சொல்லிக்க முடியாது, பார்த்துக்க முடியாது. போக போக உங்களுக்கு எல்லாமே எனக்கு சரியான கண்ணோட்டத்தில் இருக்கா என்னங்கிறது தெரியல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை சரியாக நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுதானே நம்மளுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. எல்லாமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் ஒரு சரியான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம இருந்தோம்னாலே போதும். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விஷயங்கள் கரெக்டாக இருக்கிறப்போ அதை அவங்க சரியாக பார்த்துக்கிறதுக்கான காரணத்தை அவங்களே இது பண்ணிக்குவாங்க அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்மளால் இப்போ அவங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது, பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த இதுக்குமே பார்த்துக்குவோம், பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத தாண்டி எதுக்கு எடுத்தாலும் நம்ம அவங்கள இவங்களெல்லாம் நம்ம பேசிக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோ இருக்க முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நம்ம நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் இது பண்ணணுமே தவிர, அவங்க நம்மளை இது பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை இவங்கக்கிட்ட மனசுக்குள்ளே நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஒரு சில விஷயத்த ஏற்றுக்கிறதுக்கான இதை நம்ம தான் இது பண்ணணும் அப்படிங்கிறதுல தானே ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. அந்தந்த நேரத்தில் அது அது நம்மளுக்கு சரியாக ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியுதோ புரியலையோ அதையெல்லாம் நம்ம எதுக்கு எடுத்தாலும் நம்ம அந்த விஷயத்த சமாளிக்கிறதுக்கான தைரியத்தை நம்ம தான் ஏற்றுக்கணுமே தவிர, அதுக்கு அடுத்தது நம்மளால் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புரியுது.